இணைந்திருக்கிறோம். சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய 4 பத்திரிகைகளின் செய்திகளின் மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாட்டு பத்திரிகை மற்றும் வலம்புரி நாளிதழின் செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக வடக்கு கிழக்கு விவசாயிகளுக்கு அரசு உரிய தீர்வு வழங்கவில்லை, செல்வம் எம்பி சுட்டிக்காட்டு. மேலதிகமாக பார்க்கையில் அரசாங்கம் வடக்கு கிழக்கில் உள்ள விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு இதுவரை உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்கவில்லை. பல்வேறு பாதிப்புகளுக்கு மத்தியில் விவசாய செய்கையை முன்னெடுத்துள்ள விவசாயிகளின் நெல்லுக்கு உரிய நிர்ணய விலையை தீர்மானிக்க அரசாங்கம் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று டெலோ தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் செல்வம் அடிக்கல்நாதன் தெரிவித்துள்ளார் என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இலங்கையின் சுதந்திர தினம் தமிழ் மக்களின் கரிநாள் அறிக்கையிட்டன தமிழ் அமைப்புகள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. குறிப்பாக இன்றைக்கு 77வது சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய இலங்கையினுடைய சுதந்திர தினத்திலே தமிழர்களுக்கு இது கரிநாளாக இருக்கிறது என்று தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள் அறிக்கை விட்டுகின்றன. அதே நேரம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு இதை தங்களுடைய கரிநாளாக காட்டியிருக்கிறார்கள். அதே நேரம் இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்குமாறும் தமிழ் அமைப்புகள் அறைகூவல் விடுத்துள்ளதுடன் அது தொடர்பான போராட்டங்களிலும் கலந்து கொள்ளுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகிறது. அதே போல இன்று 77வது சுதந்திர தினம் சுதந்திர சதுக்கத்தில் விழா ஏற்பாடுகள். 77வது சுதந்திர தின விழா இன்று காலை சுதந்திர சதுக்கம் மற்றும் சுதந்திர பிரதேசத்தை மையமாக கொண்டு நடைபெற உள்ளன. இதையொட்டி 1000க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக நேற்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல கட்டமிடப்பட்ட செய்தியாக சுதந்திர தின விழாவில் தமிழிலும் தேசிய கீதம் அனுர அரசு உறுதி என்று தொடர்ச்சியாக இந்த சுதந்திர தின விழாக்களிலே தமிழ் மொழியிலே தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டு வருவது கடந்த சுதந்திர தின விழாக்களிலே பேசு பொருளாகவும் விமர்சனத்துக்கும் உள்ளாகிய நிலையிலே அனுர அரசு ஏற்கனவே கூறியது போல சுதந்திர தின விழாவில் தமிழிலும் தேசிய கீதம் என்று கூறியிருக்கிறார்கள். அதே போல கரிநாள் போராட்டம் 7 மட்டக்களப்பு நீதிமன்றம் தடை என்ற செய்தியும் ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரியாக கோட்டாவை அறிவிக்க அனூர் அரசு சதி உதயஹம்மன் பில குற்றச்சாட்டு என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல கட்டமிடப்பட்ட செய்தியாக போதை மாத்திரையுடன் இளைஞன் கைது வவுனியாவில் சம்பவம் என்ற செய்தி. எல்லை தாண்டிய மீன்பிடி 10 மீனவர்களுக்கு 17ஆம் தேதி வரை விளக்கமறியல் இறக்குமதி கொள்கலன்கள் பரிசோதனையின்றி விடுவிப்பு விசாரிக்க குழு நியமனம் என்ற செய்திகள் கட்டமிடப்பட்ட செய்திகளாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் எம்பி பதவி வகிக்க தகுதியற்றவர் பதவியை வெறிதாக கோரி நீதிமன்றை நாடிய பெரமுன என்ற செய்தியும் மன்னார் சூட்டு சம்பவம் மேலும் ஒருவர் ஜாலில் கைது பதவியின் மகத்துவம் கருதி தேர்தல் பிரச்சாரங்களை தவிர்க்க அனுர முடிவு உள்ளூராட்சி தேர்தலிலே தன்னுடைய ஜனாதிபதி பதவியினுடைய மகத்துவத்தை கருதி உள்ளூராட்சி தேர்தலிலே இருக்கக்கூடிய பிரச்சார மேடைகளிலே தான் பங்கு பெற்றப் போவதை மிக குறைத்துக் கொள்வதாக ஜனாதிபதி முடிவு செய்ததாக அந்த செய்தி தொடர்ந்து சொல்கிறது. அதே போல அனுரவின் ஜாழ் விஜயம் வெடித்தது புதிய சர்ச்சை தனித்தது பாதுகாப்பு அமைச்சு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் ஜாழ் விஜயத்தின் போதும் விமானப்படைக்கு சொந்தமான 3 ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது என்று அந்த செய்தி. இதுவரைதான் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளாக சுதந்திர தினமான இன்று ஆர்ப்பாட்டங்களை நடாத்துவதற்கு 3 எம்பிக்கள் உட்பட 7 பேருக்கு தடை என்ற ஒரு செய்தியும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு 285 கைதிகள் இன்று விடுதலை. 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று 285 கைதிகளை விடுதலை செய்ய உள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சுதந்திர தின கொண்டாட்டம் இன்று என்று நாங்கள் ஏலவே வலம்புரி பத்திரிகையில் விரிவாக பார்த்த செய்திதான். கட்டமிடப்பட்ட செய்தியாக கடைகளுக்கு வெளியே பொருட்களை காட்சிப்படுத்தினால் இனி நடவடிக்கை யாழ் போலீசார் எச்சரிக்கை. யாழ்ப்பாண நகரில் வர்த்தக நிலையங்களுக்கு வெளியில் பொருட்களை காட்சிப்படுத்திய வர்த்தகர்களுக்கு எதிராக நேற்று போலீசாரால் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டதுடன் போக்குவரத்து ஒழுங்குகள் தொடர்பிலும் வர்த்தகர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டன என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அதீத போதை பாவனை யாழில் இளைஞர் மரணம். அதீத போதை பாவனையால் சுகஹீனமுற்ற இளைஞர் ஒருவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார் என்றவாறும் இந்த செய்தி காணப்படுகிறது. ட்ரம்பின் தீர்மானத்தினால் இலங்கையின் அரசு சாரா நிறுவனத்துறையை நெருக்கடியில் என்ற ஒரு செய்தியும் ஆனந்த விஜயபாலவின் எம்பி பதவியை செல்லுபடியற்றதாக்குமாறு கோரி மனு என்றவாறும் ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக 2 நாளிதழின் முற்பக்க செய்திகளை பார்க்கலாம். யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் சிவபூமி திருக்குறள் வளாகம் நேற்று முன்தினம் திறந்து வைக்கப்பட்டது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது.
இந்துக்களின் போர் 7ஆம் திகதி ஆரம்பம் என்ற ஒரு செய்தியும், இலங்கையின் புகழ்பெற்ற தமிழ் பாடசாலைகளான யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மற்றும் கொழும்பு இந்து கல்லூரிகளுக்கு இடையே நடாத்தப்பட்டு வரும் இந்துக்களின் போர் என வர்ணிக்கப்படும் வருடாந்த கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் 7ஆம் 8ஆம் திகதியில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மைதானத்தில் நடைபெற உள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியான செய்திகளாக, நெல்லுக்கு 115 ரூபாய் நிர்ணய விலையை அறிவிக்க தயாராகிறது அரசாங்கம். ஹர்ஷ டி சில்வா சுட்டிக்காட்டு என்ற ஒரு விடயம் நாங்கள் தொடர்ச்சியாக கடந்த நாளிதழ்களில் பார்க்கக்கூடிய விடயமாக இந்த நெல்லுக்கான நிர்ணய விலையை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். இன்றைய நாளிதழில் நெல்லுக்காக 115 ரூபாய் நிர்ணய விலையை அறிவிக்க அரசாங்கம் தயாராக உள்ளது என்றவாறு ஹர்ஷ டி சில்வா அவர்கள் கூறிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழ் சிறைச்சாலையில் இரத்த தான முகாம். யாழ்ப்பாணத்தின் உள்ள மருத்துவமனைகளில் இரத்த வங்கிகளில் ஏற்பட்டுள்ள குருதி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் முகமாக இன்று காலை 9 மணி முதல் இரத்த தான முகாம் நடைபெற உள்ளது. யாழ்ப்பாணம் சிறைச்சாலையின் அத்தியட்சர் ஸ்ரீ இந்திரகுமார் தலைமையில் இந்த இரத்த தான முகாம் நடைபெற உள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து, மக்களின் வயிற்றில் அடித்து அரசால் முன்னோக்கி பயணிக்க முடியாது, ரோஹித அபே குணவர்த்தன சுட்டிக்காட்டு என்ற ஒரு செய்தியும், வெளிநோயாளர்களின் எண்ணிக்கை அரசு வைத்தியசாலைகளில் அதிகரிப்பு என்ற ஒரு செய்தி மேலதிகமாக பார்க்கையில், நாட்டில் உள்ள அரசு வைத்தியசாலைகளில் உள்ள வெளிநோயாளர்கள் பிரிவுகளுக்கு ஆண்டுதோறும் சுமார் 58 மில்லியன் மக்கள் வருகை தருவதாக சமூக மருத்துவ நிபுணர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக, மின்சார சபையை விற்க மாட்டோம் அமைச்சர் குமார ஜாயக்கொடி என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உட்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள், வர்த்தக நிலையங்களுக்கு வெளியில் பொருட்களை காட்சிப்படுத்தாதீர்கள், யாழ் நகர வர்த்தகர்களுக்கு அறிவுறுத்தல். யாழ்ப்பாண நகரில் வர்த்தக நிலையங்களுக்கு வெளியில் பொருட்களை காட்சிப்படுத்தியிருந்த வர்த்தகர்களுக்கு எதிராக போலீசாரால் எச்சரிக்கை துண்டுகள் விநியோகிக்கப்பட்டதுடன் அத்துடன் போக்குவரத்து ஒழுங்குகள் தொடர்பில் வர்த்தகர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டன. தூய்மையான இலங்கை செயற்திட்டத்தின் ஒரு அங்கமாக யாழ்ப்பாணம் மாநகர சபையின் ஏற்பாட்டில் யாழ் நகர பகுதி வர்த்தகர்களுக்கு விழிப்புணர்வூட்டும் நடவடிக்கை நேற்று திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன், யாழ் மாநகர சபை ஆணையாளர் ச. கிருஷ்ணேந்திரன், யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காலிங்க ஜெயசிங்கம், யாழ் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெயமகா ஆகியோரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாண நகரில் உள்ள வர்த்தக நிலையங்களின் முன்பாக பொருட்களை வைத்து விற்பனை செய்ய வேண்டாம் எனவும், வர்த்தக நிலையத்தின் முன்பாக உள்ள வடிகால்களை துப்புரவாக வைத்திருப்பது அந்தந்த வர்த்தக நிலைய உரிமையாளர்களின் பொறுப்பு எனவும் யாழ் மாநகர சபை ஆணையாளர் வர்த்தக நிலைய உரிமையாளர்களுக்கு சுட்டிக்காட்டினார். வர்த்தக நிலையங்களில் குப்பை சேர்த்து வைக்குமாறும் தினமும் 2 தடவை யாழ் மாநகர சபையால் அவை பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் வர்த்தகர்களுக்கு அறிவுறுத்தினார். அதே போன்று வர்த்தக நிலையங்களுக்கு முன்பாக வாகனங்களை நிறுத்துவதை அனுமதிக்க வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தினர். எதிர்காலத்தில் யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி வீதியில் கடைகளுக்கு பொருட்களை இறங்குவதற்கான நேரத்தை வர்த்தமானியில் பிரசுரிப்பதற்கும் நகரின் சில வீதிகளை ஒரு வழியாக்குவதற்கும் இதன்போது ஆலோசிக்கப்பட்டது. மேலும் யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையத்தை சூழவுள்ள பகுதிகளையும் வடக்கு மாகாண ஆளுநர் பார்வையிட்டார். பேருந்து நிலையத்தை சுற்றி உட்புறமாக அமைக்கப்பட்டுள்ள கடைகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ஆளுநர் இதன்போது குறிப்பிட்டார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல, தனிநாடே எங்கள் தாகம் ஜீனியர் விகடனிலே இந்தியாவுடைய தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருக்கும் ஈழத்தினுடைய தலைவர் பிரபாகரனுக்கும் இடம்பெற்ற உரையாடல் கட்டுரையாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல, உள்நாட்டு செய்திகளுக்குள் சந்தையில் உச்சம் தொட்ட பச்சை மிளகாயின் விலை என்று அண்மை நாட்களிலே சந்தையில் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பச்சை மிளகாயின் விலை தொடர்பான செய்தியும், பயிரழிவு தொடர்பில் மதிப்பீட்டு பணிகள் முன்னெடுப்பு கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் என்றும், சீரற்ற வானிலையால் கிளிநொச்சி பிரதேசத்தில் ஏற்படக்கூடிய நெல் வயல்களில் ஏற்படக்கூடிய பயிர் அழிவு தொடர்பான மதிப்பீட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் எஸ். முரளிதரன் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும், இந்துக்களின் சமர் யாழ் இந்துவில் 7ஆம் திகதி என்று இந்துக்களின் சமர் என்று வர்ணிக்கப்படக்கூடிய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கும் மற்றும் கொழும்பு இந்து கல்லூரிக்கும் இடையிலான 7வது கிரிக்கெட் போட்டியானது 7 மற்றும் 8ஆம் தேதி யாழ் இந்து கல்லூரி மைதானத்தில் இடம்பெற உள்ளது என்று அந்த செய்தியும், தேசிய மறுமலர்ச்சிக்காக அணில் திரள்வோம். சுதந்திர தின வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி அனுர, வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு என அனைத்து மக்களாலும் கட்டியெழுப்பப்பட்ட மக்கள் அரசாங்கத்துடன் புதிய பாதையில் நுழைந்துள்ளோம் என்று ஜனாதிபதி அவர்கள் தனது சுதந்திர தின வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அரசியல் பழிவாங்கல்களை நீதிமன்றம் ஊடாக தோற்கடிப்போம், நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்கு செல்வதற்கு முதல் ஈழ நாட்டினுடைய உள்நாட்டு செய்திகளை பார்த்துவிட்டு வரலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய உட்பக்க செய்திகளாக தையிட்டி விகாரை விவகாரம் குறித்து வடக்கு ஆளுநர் செயலகம் விளக்கம் என்ற ஒரு செய்தி மேலதிகமாக பார்க்கையில், தையிட்டியில் தற்போது திஸ்ஸவிகாரை அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்கள்
விடுத்த வேண்டுகோளுக்கு அமைவாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் காணியின் உரிமையாளர்களுடன் சந்திப்பு நடத்தியிருந்தார். இந்த சந்திப்பின் போது விஹாரை தற்போது அமைந்துள்ள காணி தனியாருக்கு சொந்தமானது என்றும் அது தொடர்பான ஆவணங்களையும் அவர்கள் இதன் போது சமர்ப்பித்திருந்தனர். திஸ்ஸவிஹாரைக்குரிய காணி பிரிதொரு இடத்தில் அமைந்துள்ளது என்பதையும் ஆளுநருக்கு தெரியப்படுத்தி இருந்தனர். விஹாரை தற்போது அமைந்துள்ள காணிக்கு மேலதிகமாகவும் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன என தெரிவித்த காணி உரிமையாளர்கள் அந்த காணியை விடுவித்து தருவதுடன் விஹாரைக்கு சொந்தமான அயலில் உள்ள காணியையும் மாற்றீடாக தமக்கு வழங்க வேண்டும் என கோரியிருந்தனர். காணி உரிமையாளர்களது கோரிக்கைக்கு அமைவாக இது தொடர்பில் விஹாராதிபதியுடனும் நைனாதீவு விஹாரையின் விஹாராதிபதியுடனும் ஆளுநர் பேச்சு நடாத்தி வருகின்றனர். அத்துடன் இந்த இணக்கப்பாடு யோசனை தொடர்பில் புத்த சாசன அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஆளுநர் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் என்று வடக்கு மாகாண ஆளுநர் ஊடக பிரிவு விளக்கம் அளித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து செய்திகளாக கலைக்குரிசில் இளங்கலைஞர் சிறந்த நூல் விருதுகளுக்கான விண்ணப்பம் கோரல் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. பண்பாட்டு அலுவல்கள் அலகினால் 2025ஆம் ஆண்டு நடாத்தப்பட உள்ள வடக்கு மாகாண பண்பாட்டு பெருவிழாவில் வழங்கப்பட்டுள்ள கலைக்குரிசில் இளங்கலைஞர் சிறந்த நூல் விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இவ்விருதுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு ஆர்வமுடையவர்கள் தங்கள் பிரதேச கலாச்சார உத்தியோகத்தர்களை தொடர்பு கொண்டு 2025 3ஆம் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் பண்பாட்டு அலுவல்கள் அலகிற்கு கிடைக்கக்கூடியவாறு விண்ணப்பிக்க முடியும். மேலதிக தகவல்களுக்கு 021 2054 105 எனும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளவும் அல்லது www.np.gov.lk என்ற இணையதளங்களின் மூலமாகவும் பெற்றுக்கொள்ள முடியும் என வடக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் அலகு பிரதிப்பணிப்பாளர் நிருபராஜ் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. மன்னாரில் துப்பாக்கிச் சூடு, மேலும் 2 யாழில் கைது என்ற செய்தியும், இந்திய மீனவர்கள் 10 பேர் மன்னாரில் நேற்று கைது என்ற ஒரு செய்திகளும் காணப்படுகிறது. புலிகளின் நிகழ்ச்சி நிரலை செயல்படுத்துகின்றது அரசு குற்றம் சாட்டுகிறார் சாகர காரியவசம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. 2025ஆம் ஆண்டில் வெளிநாட்டவர்கள் 100 குழந்தைகளை தத்தெடுக்க அனுமதி என்ற ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகிறது. மதுபான சாலைகள் பூட்டு. இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் இன்று செவ்வாய்க்கிழமை மூட உள்ளதாக மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது என்ற ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சமஷ்டி அமைப்பை நிறைவேற்றவே மஹிந்த ஓரம் கட்டுவதற்கு வியூகம், அவரது பேச்சாளர் குற்றச்சாட்டு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், யுத்தத்தை முடித்தார் என்பதற்காக மஹிந்தவை தோளில் சுமக்க முடியாது பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர என்ற ஒரு செய்தியும், முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி தொடர்பில் தேசிய கொள்கையை உருவாக்க திட்டம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு பாதணி வவுச்சர், பாடசாலை மாணவர்களுக்கு பாதணிகள் கொள்வனவு செய்வதற்கான வவுச்சர்கள் வழங்கும் நடவடிக்கை எதிர்வரும் 5ஆம் தேதி நிறைவடையும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. மேலும் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் வவுச்சர்களை விநியோகிக்கும் பணி இறுதி கட்டத்தில் உள்ளதாக நாங்கள் ஏலவே ஒரு முறை பத்திரிகையில் பார்த்திருந்த செய்தி. மாணவர்களுக்கான பாதணி வவுச்சர் வழங்கும் செயற்பாடுகள் ஆரம்பித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஈழநாட்டு பத்திரிகையின் கிழக்கு மாகாண செய்திகளாக புலம்பெயர் தொழில் குறித்து பொதுமக்களுக்கு வழிகாட்டல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், செயற்பட்டு மகிழ்வுறும் விளையாட்டு வீடு திறப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி, கல்முனை இஸ்லாமாபாத் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் 2025ஆம் கல்வி ஆண்டிற்கு புதிதாக இணைக்கப்பட்ட மாணவர்களின் செயற்பட்டு மகிழ்வுறும் விளையாட்டு வீட்டினை பாடசாலை அதிபர் AGM ரிஷாத் திறந்து வைத்தார் என்றவாறு அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து செய்திகளாக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் சாய்ந்தமருதில் ஆரம்பம், சாய்ந்தமருது சமூக அபிவிருத்தி அமைப்பின் ஆண்டு நிறைவு கற்றல் உபகரணம் வழங்கல் என்ற செய்தியோடும், நல்ல மனப்பாங்கு விருத்தியை பெற்றோர் உருவாக்க வேண்டும் மருத்துவர் ரஹ்மான் அறிவுரை என்றவாறும் இந்த செய்திகள் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக அமெரிக்காவிற்கு பதிலடி எம்மிடம் வேறு வழி இல்லை, கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி, அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதை தவிர வேறு வழியில்லை, கனடாவின் நடவடிக்கையால் அமெரிக்கர்களும் நிச்சயம் பாதிக்கப்படுவர் என்று கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இந்தியா ரஷ்யா முக்கிய சந்திப்பு என்ற ஒரு செய்தியும், குடிசைகள் இடிக்கப்படாது, திட்டங்கள் நிறுத்தப்படாது, ஆம் ஆத்மிக்கு பிரதமர் மோடி பதிலடி என்ற ஒரு செய்தியும், உகண்டாவில் மீண்டும் வேகமெடுக்கும் எபோலா, சுகாதார அவசர நிலை அறிவிப்பு.
கிழக்கு ஆப்பிரிக்க நாடான உகண்டாவில் எபோலா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருகிறது. இந்த ஆண்டில் இதுவரை 40க்கும் மேற்பட்டோருக்கு எபோலா வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனை அடுத்து அங்கு சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த செய்தி காணப்படுகிறது. துப்பாக்கி குண்டு காயத்திற்கு சிறு கட்டுப்போட்ட அரசாங்கம் பட்ஜெட் குறித்து ராகுல் காந்தி விமர்சனம். குளிரில் உறைந்தது உலக புகழ்பெற்ற நயாகரா நீர்வீழ்ச்சி என்று சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்ட ஒரு செய்தியாக இந்த செய்தி காணப்பட்டது. கிளர்ச்சியாளர்கள் வெறிச்செயல், ஹாங்கோவில் 775 பேர் மரணம் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உலக செய்திகளை பார்க்கலாம். வலம்புரியினுடைய உலக செய்திகளுக்குள் கனடாவின் பொருட்கள் நமக்கு தேவையில்லை, கனடாவிற்கு ட்ரம்ப் பதிலடி என்று அந்த செய்தி காணப்படுகிறது. கனடா நேற்று உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதித்த நிலையிலேயே கனடாவின் பொருட்கள் நமக்கு தேவையில்லை என்று அமெரிக்காவுடைய புதிய ஜனாதிபதி ட்ரம்ப் பதிலடி கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியும், பனாமா கால்வாய்க்கு அமெரிக்கா கைப்பற்றும் மீண்டும் ட்ரம்ப் எச்சரிக்கை என்ற செய்தி காணப்படுகிறது. பனாமா கால்வாயில் சீனாவினுடைய ஆதிக்கம் காணப்படுகின்ற நிலைமையிலேயே மீண்டும் அதை கைப்பற்றுவோம் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதே போல பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்கா விஜயம். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இன்றைய தினம் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்கிறார் என்ற செய்தியும், வர்த்தக போரில் அமெரிக்கர்களுக்கும் பாதிக்கப்படலாம் ட்ரம்ப் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல ஆஸ்திரேலியாவில் வெள்ளம் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் கிளிநொச்சியில் இடம்பெற்ற யூடோ பயிற்சி செயலமர்வு, விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் பங்கேற்றார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், நீதிபதி இளஞ்செழியனின் சேவை நலன் பாராட்டு விழா என்ற செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக ஓர் இனத்துக்கு சுதந்திரம் இன்னொரு இனத்துக்கு துன்பம் என்று இலங்கையினுடைய 77வது சுதந்திர தினம் தொடர்பாக அந்த ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. அதே போல அமெரிக்காவே முதலில் ட்ரம்பின் திட்டம், இலங்கையில் இழுத்து மூடப்படும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் என்ற செய்தியும், ரூபாய் 7 கோடி பெறுமதியான சட்டவிரோத கார்கள் மீட்பு ரத்தினபுரி பகுதியில் சம்பவம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. சுதந்திர தினத்தில் 285 கைதிகள் விடுதலை. 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 285 கைதிகள் விடுதலை செய்யப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்திருக்கு என்ற செய்தியும், போக்குவரத்துக்கு இடையூறாக உந்துருளி பந்தயம் 10 பேர் கைது என்ற செய்தியோடும், விளையாடி கொண்டிருந்த இளைஞன் மீது தாக்குதல் வவுனியாவில் சம்பவம். வவுனியா தவசிக்குளம் பகுதியிலே கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த இளைஞன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்க சம்பவமும் காணப்படுகிறது. அதே போல உத்தியோகபூர்வமாக அறிவித்தால் வாசஸ்தலத்தை மகிந்த விடுவார், பெரமுனவின் செயலாளர் உறுதி என்ற செய்தியும் காணப்படுகிறது. இதுதான் வலம்புரி நாளினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் மற்றும் தினக்குரல் நாளிதழோடு இணைந்திருப்போம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக ஈஸ்டர் தாக்குதல் வழக்கு கோத்தபாய கைதாவார், முன்னாள் அமைச்சர் கம்பன்பில ஆருடம். மேலதிகமாக பார்க்கையில் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரிகள் என்ற அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷவை கைது செய்ய அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்று முன்னாள் அமைச்சர் உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார் என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான செய்தியாக ஆலயங்கள் பள்ளிகள் இடிக்கலாம் என்றால் தையிட்டி விகாரையும் அகற்றப்பட வேண்டும், சட்டவிரோத கட்டடம் அகற்றப்பட வேண்டும் என்பதில் மாற்றமில்லை, மக்கள் பக்கமே நாம் எப்போதும் நிற்போம் என்கிறார் கஜேந்திரகுமார் என்ற செய்தி. இலங்கையில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாக கூறி இந்து ஆலயம் மற்றும் இஸ்லாமிய பள்ளிகளை இடித்து அகற்றப்பட்டுள்ளன. அந்த வகையில் தையிட்டி விகாரையும் அகற்றப்பட வேண்டும் என்று தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியிருக்கிறார். அரசின் அடிவெரடிகளே விகாரையை அகற்றக்கூடாது என்றும் அது அமைந்துள்ள காணிக்கு பதிலாக மாற்று காணி வழங்க வேண்டும் என்றும் கூறுபவர்கள் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் என்று அந்த தலைப்பு செய்தியும், தொடர்ச்சியாக அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக நீதிமன்றில் குற்றப்பத்திரம், போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக மே 28ஆம் தேதி நீதிமன்றில் குற்றச்சாட்டு தாக்கல்களை செய்யுமாறு அனுராதபுரம் தலைமை நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்று அந்த செய்தியும், திடீரென மைதானத்துக்குள் புகுந்து தாக்கிய கும்பல் வவுனியாவில் ஒருவர் வைத்தியசாலை என்று ஏலவே பார்த்த போல வவுனியா தவசிக்குளம் பகுதியில் உள்ள விளையாட்டு மைதானத்துக்குள் கிரிக்கெட் விளையாடி கொண்ட இளைஞன் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிற செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக முள்ளிவாய்க்கால் இறுதி நிமிடங்கள் சரணடைந்தவர்களின் விவரங்களை வெளியிட அரசை வலியுறுத்துங்கள், ஐநா அமைப்பிற்கும் ருத்ரகுமாரன் கடிதம். அருட்தந்தை பிரான்சிஸ் ஜோசப்பிற்கும் விடுதலை புலிகள் இயக்க போராளிகளும் குழந்தைகள் உட்பட அவர்களின் குடும்பத்தவர்களுக்கும் என்ன நடந்தது என்பது தெரியாத நிலைமை நீடிக்கின்றது. ஐநா அமைப்பிற்கு ருத்ரகுமாரன் கடிதம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனம், நல்லூர் போராட்டத்துக்கு தடை விதிக்க யாழ் நீதிமன்றம் மறுப்பு என்ற செய்தியும், சுதந்திர தினத்தை இன்றைக்கு கரிநாளாக மாற்றி நல்லூரில் இடம்பெற இருந்த போராட்டத்துக்கு எதிராக போலீசார் வழக்கு தொடுத்திருந்தனர். அந்த வழக்கை யாழ் நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது. மேடையில் கூவியதை செயலில் காட்ட முடியாத நிலையில் அரசு,
கையாலாகாத திசை காட்டி கடுமையாக சாடிய சஜித் என்று கட்டமிடப்பட்ட செய்தியும், கொழும்பு விடுதியில் மர்மம் தொடர் 2வது மரணம், கொள்ளுப்பட்டியில் உள்ளக்கூடிய விடுதி ஒன்றிலே தொடர்ச்சியாக 2 மரணங்கள் ஏற்படுகிறது என்பது தொடர்பான செய்தியும், மன்னாரில் கைதான 10 இந்திய மீனவர்கள் விளக்கமறியலில் வைக்க உத்தரவு என்ற செய்தியும், கோட்டாவை கைது செய்ய முனைப்பு, பதறுகிறார் கம்மன் பிள்ளை என்ற செய்தியும் தினக்குரல் நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழின் முற்பக்க செய்திகளை பார்க்கலாம். உதய நாளிதழின் ஏனைய முற்பக்க செய்திகளாக பீட்ரூட் உற்பத்தி தொடர்பான தரவுகள் சேகரிப்பில் இல்லை, ஆனால் கள பயணங்களுக்காக 40,000 ரூபாய் எரிபொருள் செலவு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. வடமாகாண விவசாய திணைக்களத்தில் யாழ் மாவட்டத்தில் பயிரிடப்படும் பீட்ரூட் பயிர் செய்கை தொடர்பான தரவுகள் சேகரிப்பில் இல்லை என தெரிவிக்கப்படும் அதே வேளை கள விஜயங்களுக்காக மாத்திரம் கடந்த ஆண்டில் சுமார் 40,000 ரூபாய் பெறப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அனுரவிற்கு அச்சுறுத்தல் இல்லை, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயவிற்கு உயிர் அச்சுறுத்தல் இல்லை. இலங்கையில் அதிக அளவு உயிர் அச்சுறுத்தல் உள்ள நபர் என்றால் அது மஹிந்த ராஜபக்ஷ தான் என்று பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக இன்று கரிநாள் போராட்டத்திற்கு ஏற்பாடு. ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினமான இன்று தமிழர்களின் கரிநாள் என்பதை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பேரெழுச்சி போராட்டங்கள் இடம்பெற உள்ளன. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக செயல்படும் அமைப்புகளால் இந்த போராட்டங்களுக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து தமிழ் தேசிய கீதத்தால் எந்த மாற்றமும் ஏற்படாது, கஜேந்திரகுமார் எம்பி அனுர அரசிற்கு பளீர் என்ற ஒரு செய்தியும், 285 கைதிகள் விடுதலை என்று நாங்கள் ஏலவே விரிவாக பார்த்த செய்தி. முதியவர் ஒருவர் சடலமாக மீட்பு. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பட்ரிக் தெற்கு பகுதியில் முதியவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உடலில் கயிறு கட்டிய நிலையில் குளம் ஒன்றிலிருந்தே அவர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவரது இறப்பு தொடர்பான விசாரணைகள் போலீசாரால் மேற்கொண்டு வருகின்றனர். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த குறித்த முதியவர் வேதனை தாங்க முடியாமல் தனது உயிரை இவ்வாறு மாய்த்து கொண்டிருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் போலீசார் கூறியுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இவரிடம் இதுவரை 11 துப்பாக்கிச் சூடுகள், தொடர்புடைய 3 வெளிநாட்டில் கைது என்றவாறும் உதயன் பத்திரிகை மற்றும் தினக்குரல் நாளிதழின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இரு நாளிதழிலும் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். சம்பள அதிகரிப்பிற்காக ரூபாய் 90 மில்லியன் ஒதுக்கீடு என்ற செய்திகளோடு அனுரவின் யாழ் பயணத்தில் விமான பயன்பாடு இல்லை, பாதுகாப்பு அமைச்சு விளக்கம் என்ற ஒரு செய்தி விரிவாக பார்க்கையில், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அண்மைய யாழ்ப்பாண பயணத்தின் போது 3 விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன என்று வெளியான செய்திகள் தவறானவை என்று பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியின் யாழ்ப்பாண பயணத்தின் விமானப்படை விமானங்கள் பயன்படுத்தப்படவில்லை என்று பாதுகாப்பு அமைச்சு விளக்கம் அளித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. கட்டாக்காலி கால்நடைகளால் வீதி விபத்துகள் அதிகரிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், மின்சார வேலியில் சிக்கி இளம் குடும்பஸ்தர் ஒருவர் சாவு. கொக்கட்டிச்சோலை பன்சேனை கிராமத்தில் யானை பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்டிருந்த மின்சார கம்பியில் சிக்கி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு மாவா சிக்கினார் சந்தேக நபர். வைரவ புளியங்குளம் பகுதியில் வர்த்தக நிலையம் ஒன்றில் வைத்து மாணவர்களுக்கு போதைப் பொருள் விற்பனை செய்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா போலீசாரால் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுற்றி வளைப்பில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது. விற்பனைக்கு தயாராக இருந்த 140 கிராம் மாவா, 1 கிலோ மாவா கலந்த பாக்கு உள்ளிட்ட போதைப் பொருட்கள் போலீசாரால் மீட்கப்பட்டன என்றவாறு இந்த கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது. எல்லை தாண்டிய மீன்பிடி இந்திய மீனவர்கள் கைது என்ற ஒரு செய்தியும், கட்டமிடப்பட்ட செய்திகளாக தொழிலதிபர் பாலேந்திரா காலமானார். இலங்கையின் பெரும் தொழிலதிபரும் நிர்வாகியுமான தேசமானிய கந்தையா பாலேந்திரா தனது 85வது வயதில் காலமானார் என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. 15 லட்சம் கிலோ தேங்கிய உணவுப் பொருட்கள் பழுதடைந்த நிலையில் மீட்பு என்ற ஒரு செய்தி. கடந்த 2023ஆம் ஆண்டு பொருளாதாரம் நலிவுற்ற மக்களுக்கென உலக உணவு திட்டத்தால் வழங்கப்பட்ட உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்படாது பழுதடைந்த நிலையில் தற்போது மீட்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. மின் கட்டண குறைப்பு நடைமுறை எரிசக்தி அமைச்சு தகவல் விரிவாக பார்க்கையில், கடந்த ஜனவரி 31ஆம் தேதி முதல் 20% மின் கட்டண குறைப்பு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். பொதுச்சேவை ஆணைக்குழுவின் தீர்மானத்தை தாங்கள் பின்பற்றுவதாக அவர் தெரிவித்துள்ளார். புதிய மின்கட்டண குறைப்பு தீர்மானத்தின் பிரகாரம்
வீடுகளுக்குரிய மின் கட்டண பாவனையில் அளவை பொறுத்து 29% வரையும், வழிபாட்டு தலங்களுக்குரிய கட்டணம் 21% வரையும், ஹோட்டல்களுக்குரிய கட்டணம் 31% வரையும், அரச நிறுவனங்களுக்குரிய கட்டணம் 11% வரையும் குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. நெல் அறுவடை நிறைவடைவு உத்தரவாத விலை எங்கே? விவசாயிகள் கேள்வி என்ற ஒரு செய்தி. நெல் அறுவடை நிறைவடைந்த நிலையிலும் நெல்லுக்கான உத்தரவாத விலை இன்னும் அரசாங்கத்தினால் வெளிவரவில்லை என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக பதவி வெற்றிடங்கள் தொடர்பில் போலி தகவல்கள் பகிர்வு, தேர்தல் ஆணைக்குழு எச்சரிக்கை. தேர்தல் ஆணைக்குழுவின் தொழில் வெற்றிடங்கள் உள்ளன என்று வாட்ஸ்அப் செயலியூடாக போலி தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றன என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அவ்வாறு தொழில் வாய்ப்பு வழங்குதல், வெற்றிடங்களுக்கு ஆள் சேர்ப்பு செய்தல் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவால் அறிவிப்புகள் விடுவிக்கப்படவில்லை என தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் RAML ரத்னநாயக்க தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையின் செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள் பிள்ளைகளின் எதிர்காலத்தில் சிறந்தோராக வருவதற்கு அவர்களது செயற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும், வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் என்ற செய்தியும், இலங்கையின் கடல் வளத்தை பாதுகாப்பது எமது அரசாங்கத்தின் முதன்மை நோக்கம், கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன். இலங்கையின் கடல் வளத்தை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுப்பது எமது அரசாங்கத்தின் முதன்மை நோக்கங்களில் ஒன்றாகும், அதற்குரிய பொறிமுறை உருவாக்கப்படும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. அதே போல யாழ் நகர பகுதிகளில் இடம்பெற்ற மாட்டு வண்டில்களின் பவனி என்று யாழ்ப்பாணத்துடைய மரபுரிமை கலாச்சாரத்தை பாதுகாக்கும் நோக்கில் இடம்பெறக்கூடிய மாட்டு வண்டி பவனி தொடர்பான புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. யாழ் நகரை நேரில் ஆராய்ந்த ஆளுநர், சட்டவிரோத கடைகளை உடன் அகற்ற உத்தரவு என்று நாங்கள் ஏலவே பார்த்தது போல நேற்றைய தினம் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையிலேயே யாழ் மாநகரத்தை சுற்றி பார்த்திருக்கக்கூடிய ஆளுநருடைய உத்தரவுகள் பற்றிய செய்தியும் அங்கே காணப்படுகிறது. பனை விரைவில் பணப்பயிராகும், பனை அபிவிருத்தி சபை முயற்சி, பனை அபிவிருத்தி சபை தலைவர் சகாதேவன் என்றும் தொடர்ச்சியாக யாழ் மாவட்டத்தில் இந்த பனை சார்ந்த உற்பத்திகள் மீது கவனங்கள் திரும்பி இருக்கிற நிலையிலே பனை அபிவிருத்தி சபை தலைவருடைய அந்த செய்தியும், அத்துமீறி தொடரும் அபகரிப்பு, மக்கள் தெரிவிலா குடியிருப்பிலா ரவிகரன் எம்பி காட்டம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. மசாஜ் நிலையத்திற்குள் நுழைந்து பணம் கொள்கை, போலீசார் தீவிர விசாரணை, அனுராதபுரத்தில் சம்பவம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல கைதடியில் அரச இல்லத்தில் நகை தொலைபேசி திருட்டு. கைதடியில் அமைந்துள்ள அரச இல்லம் ஒன்றில் ஞாயிற்றுக்கிழமை இரவு பணியாளர்கள் தங்க நகை மற்றும் தொலைபேசிகள் திருட்டு போயிருப்பதாக சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்ற செய்தியும், விளையாட்டு செய்திகளுக்குள் இங்கிலாந்தை வீழ்த்தி இந்திய அபார வெற்றி, தொடர் இந்தியா வசம் என்ற செய்தியும், முல்லை மாவட்டத்தில் முதன்முறையாக பிரமாண்டமாக முல்லை பிரீமியர் லீக் போட்டி என்ற செய்தியும் காணப்படுகிறது. முதலாவது டெஸ்ட் போட்டி இலங்கை இன்னிங்ஸ் தோல்வி என்று ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டி காலையிலே நடைபெற்று இதில் இலங்கை அணி இன்னிங்ஸ் தோல்வியை சந்தித்திருக்கிறது என்ற செய்தியும், வடக்கில் முதன்முறையாக சக்கர நாற்காலி துடுப்பாட்டம் கிளிநொச்சியில் இடம்பெற்றது என்ற செய்தியும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. அதே போல வடபிராந்தியத்தில் முயற்சியாண்மைகளை வலுப்படுத்துவதை டேவிட் பீரிஸ் அறிமுகம் செய்த தளிர் என்று அந்த கட்டுரை ஒன்றும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தனியார் பாதுகாப்பு சேவையை ஒழுங்குபடுத்துவதற்கு திட்டம், பிரதி பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு என்ற செய்தியும், தினக்குரலுடைய ஆசிரியர் தலையங்கமாக தொடரும் திட்டமிட்ட நில அபகரிப்பு, தமிழ் தேசிய கட்சிகள் மௌனம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இதுதான் இன்றைய தினம் தினக்குரல் நாளிதனுடைய முக்கிய செய்திகளாகவும் ஏனைய பத்திரிகைகள் தாங்கி இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாகவும் காணப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. சிறியோர் விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.